Praise the Lord. So, இன்னைக்கான தாட். ஸோ வாட் இஸ் த தாட் ஃபார் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வெயிட்டிங் பீரியட்னால் நம்ம காத்திருக்கிற நாட்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் வேதனையானது, ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு பீரியடுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் அந்த காரியம் நம்மளுக்கு நிறைவேறலை அப்படின்னும் போது அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து ரொம்பவே வேதனை அடைகிறோம். என்ன நம்ம ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ப்ரேயர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கான முயற்சி என்னென்ன செய்யணுமோ அந்த காரியம் எல்லாம் செய்கிறோம், பட் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அந்த காரியம் வந்து நிறைவேற மாட்டேங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கொஷின் எப்போவுமே இருக்கும், வை காட் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் எல்லாருக்குமே ஜென்ரலாக வர ஒரே கொஷின் பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் ஆகிற விஷயம் ஏன் எனக்கு ஆக மாட்டேங்குது, இதுதான் மெயினான ஒரு கொஷின். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக அந்த காரியம் கிடைக்குது, எல்லாருக்குமே ஈஸியாக அந்த காரியம் நிறைவேறிடுது. ஆனால் ஏன் இசப்பா நான் ஜெபிக்கிறேன், நான் அதுக்காக பிரயாசப்படுறேன், என்னென்னமோ செய்கிறேன், எல்லாருக்கும் எதுவுமே ஜெபம் பண்ணாமல் எந்த பிரயாசப்படாமல் அதுக்கு வந்து லைக் இயற்கையாகவே நேச்சுரலாகவே அந்த ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் போது வை நாட் மீ அப்படிங்கிற கொஷனுக்கு ஒரு சிம்பிளான தாட் சொல்கிறேன் நான். பார்த்திங்கன்னா வி ஆல் நோ அபவுட் அ மேன் இன் த பூல் ஆஃப் பெத்தஸ்தா குளத்தண்டில் இருந்த ஒரு பேரலிட்டிக் மேனை நம்ம எல்லாருக்குமே நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம். ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ பெத்தஸ்தா குளத்தண்டையில் வந்து இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா ஒரு 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 இது குளம், ஒரு நதி, அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வருடந்தோறும் வந்து ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குறோம். ஸோ அந்த பிளேஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே லேம் பீப்புள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் சுயமாக எதுவுமே செய்ய முடியாத ஒரு பேரலிட்டிக் பீப்புள். ஸோ அந்த ஜனங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வருடத்துக்கு ஒரு தடவை அந்த தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும்போது த ஒன் ஹூ ஜம்ப்ஸ் இன் டு இட் வில் பி ஹீல்டு அப்படின்ற ஒரு 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 தாட், ஒரு பிலீஃப். ஸோ அது நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த 38 வருடம் முடவன், அதாவது ஹீ இஸ் 38 years பேரலிட்டிக், அவன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தில் அவன் போய் விழணும், அப்படி அவனும் குணமடையணும் அப்படின்றதுனால அவன் வந்து 38 years பிரயாசப்படுறான். பட் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி பேரலிட்டிக். லைக் மேபி சம் ஆஃப் தெம் கண்ணு தெரியாதவங்க கடகடன்னு ஓடிடலாம், காது கேட்காதவங்க கடகடன்னு ஓடிடலாம், இல்லை கை செய்கிற அவனுக்கு மொத்த பாடியே பேரலிட்டிக், மொத்த பாடியே அவனால் எலும்பி ஓடி போய் அந்த குளத்தில் விழுந்து. ஸோ அந்த ஏஞ்சல் வந்து கலக்கும் போது அவன் ஃபாஸ்ட்டாக அந்த காரியத்தை செய்ய முடியாமல் 38 வருடம் அவனுக்கு வந்து அது டிலே ஆகுது. ஸோ அந்த ஒரு மனுஷன் வந்து when Jesus come, ஏசப்பா அந்த பெதஸ்தா குளத்தில் வரும்போது ஏசப்பா எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் the person who is paralytic for 38 years அவனுக்கு வந்து அற்புதம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா அந்த நேரத்தில் ஏசப்பா இடத்துலேருந்து தான் அவனுக்கு அற்புதம் கிடைக்குது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, எல்லாருக்குமே அந்த குளம் வந்து லைக் ஒரு வருடத்துக்கு ஒரு வாட்டி ஏஞ்சல் கலக்கும் போது அவங்க ஈஸியாக போய் ஜம்ப் பண்ணி சுகமாகறாங்க. பட் நான் வந்து காத்துனே இருக்கேனே, ஏன் எனக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஏன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் நான் போய் அதில் விழ முடியல? அதுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the Lord's name should be glorified. கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. ஸோ உங்களோட வெயிட்டிங் பீரியடுக்கு வந்து இதுதான் ரீசன். பாருங்கள், இப்போ வந்து அந்த அந்த ஏஞ்சல்ஸ் கலக்குறாங்க அந்த குளத்தில், அநேக பேர் வந்து அதில் வந்து விழுந்து சுகம் அடைகிறாங்க. பட் அந்த அநேக பேரோட பேர் வந்து பைபிளில் இடம் பெறல. ஆனால் the one who waited for 38 years, the man called paralytic man, அவனுடைய விசேஷமாக அவன் மட்டும் பைபிளில் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுறான், இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்லப்படுது. காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, அந்த வெயிட்டிங் பீரியட் ஹேட் சம்திங் ஃபார் ஹிம். ஸோ அவனுக்கு முதலாவது கிடைச்சது எல்லாருக்குமே நார்மலாக ஏஞ்சல் வந்து கலக்குனாங்க, அதனால் சுஸ்தமாக. ஆனால் இந்த மனுஷனுக்கும் கர்த்தரே வந்து சுஸ்தமாக்கு.
அவன் ஏஞ்சி போய் தண்ணியில் விழணும் இந்த அவசியம் இல்லை. ஆண்டவர் வந்து சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் சுஸ்தமான. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு கைரோஸ் டைம், அந்த ஒரு டைமுக்காக தான் அவன் வெயிட் பண்ணின்னு இருந்தான். அந்த 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 அதுக்காக தான் அவனோட வெயிட்டிங் இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எல்லாருமே அவன் 10ல் ஒரு நபராக இல்லை. அவன் 10ல் ஒரு நபர்னால் ஓகே எல்லாரும் சுத்தமானாங்க, இவனும் சுத்தமானா அப்படின்ற ஒரு நபராக இல்லாமல் அவன் தனித்திருந்தான். 10ல் ஒருத்தன் தனித்து இருந்ததுனால தான் தனித்திருக்கப்பட்டான். அதனால தான் அவனோட பேர் வந்து இப்போ வரைக்கும் வேதத்தில் வாசிக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிச்சு, உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சானே யூ வில் பி 10ல் ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். பட் ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார்னா தட் மீன்ஸ் யூ ஆர் செப்பரேட் ஃப்ரம் அமங் ஆல் 10. நீங்கள் தனித்து இருக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ யூ வில் கெட் த பெஸ்ட், யூ வில் கெட் சம்திங் த கிரேட். ஸோ உங்களோட பெயர் பேசப்படுற அளவுக்கு உங்கள் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ எவ்ரிதிங் உங்களுக்காக கர்த்தர் வந்து அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஸோ மெயின் ரீசன் வெயிட்டிங்னா சம்திங் கிரேட். இப்போ நீங்கள் அதனால் வருத்தப்படாதீங்க, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் இந்த காரியம் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, வை அப்படின்ற கொஷனுக்கு ஒரே ஆன்சர் வைன்ற எல்லா டைமும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, ஐம் கோன் டு ரிசீவ் சம்திங் த பெஸ்ட், சம்திங் த குட். வெயிட்டிங் இஸ் நாட் சம்திங் ஓகே வெயிட்டிங் அப்படின்னா ஓ மை காட் எனக்கு வெயிட்டிங் அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. ஓ மை காட் ஐவ் காட் அ வெயிட்டிங் அப்படின்னா ஐம் கோன் கெட் த பெஸ்ட் ஒன். ஸோ பெஸ்ட் சான்ஸ்க்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ anything that you're waiting for a long time, believe that it is going to be best. Amen. God bless you.